அண்மை செய்தி, பாட புத்தகங்களின் விலையை உயர்த்திய திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பாட புத்தகங்களின் விலை உயர்வை கண்டித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள் பதிவு பண்ணலாம். பள்ளி மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வர்கள் பயன்படுத்தும் பாட புத்தகங்களின் விலையை உயர்த்தியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு தான் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து ஒரு நீண்ட நெடிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிமுக அரசு சார்பாக பல்வேறு திட்டங்கள், பாடப்புத்தகங்கள் குறித்து பல்வேறு தகவல்கள் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிக்க செல்லும் மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் நிதியுதவி என்ற பெயரில் சிலர் நிபந்தனையுடன் சிலருக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி பலருக்கு கிடைக்காமல் கடும் மனவேதனையில் மாணவர்கள் இருக்கும் இச்சூழ்நிலையில் திமுக பட்டிமன்ற பேச்சாளர் ஒருவர் தலைமையேற்று நடத்தும் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அரசு பாடத்திட்டத்தில் படிக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களின் விலையை சுமார் 40% உயர்த்தப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வந்துள்ளது. இந்த விலை உயர்வு என்பது கடும் கண்டனத்துக்குரியது என அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடுமையான விலைவாசி உயர்வினாலும் பல மடங்கு அரசு கட்டணங்கள் உயர்வினாலும் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் தமிழக மக்களின் தினசரி வாழ்வில் எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் தற்போது உயர்த்தப்பட்டுள்ள பள்ளி பாட புத்தகங்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த மக்கள் விரோத திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.